வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மல்டிபிள் ஃபோட்டோஸை ஒன் ஃப்ரேமில் எப்படி ஏஐ வச்சு எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக தான் இருக்க போது, அதனால் கரெக்ஷன்ஸும் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கூகுள் ஜெமினியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை க்ரோமில் ஓப்பன் பண்ணாலும் சரி. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். கீழே ஆஸ்கே ஜெமினின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான ப்ராம்ப்ட் வரும். ஜஸ்ட் அங்கே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கரெக்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உமன் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் கோடு மட்டும் நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் க்ரீன் சுடிதார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு கோடு ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ கலர்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சுடிதார் அந்த இடத்துல சேரீ அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ அந்த ரெண்டு கரெக்ஷன்ஸை பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ வந்து 9:16 வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் ஃபோட்டோ. இதே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுற மாதிரி சைஸ் வேணும் அப்படின்னா 4:5 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரி செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ நல்ல ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களோட ஃபேஸ் கட் மாதிரி கரெக்டாக வந்துட்டு மல்டிபிள் இதில் வந்து ஜென்ரேட் ஆகும். ஃபோட்டோ செலக்ட் பண்ணி சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்மளோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாய்ஸுக்கான ப்ராம்ப்ட்டுமே இந்த வீடியோவுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வீடியோ லிங்காக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து இருக்கும். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இது பேபிஸ்க்கும் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த உமன்ற இடத்துல பேபி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்லாம் வரும். வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல் சைஸ்க்கு உங்களுக்கு பக்காவாக ஃபோட்டோஸ் வந்து ஒரே ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணோம். மல்டிபிள் ரியாக்ஷன்ஸில் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நல்லாவே வந்திருக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு பேபிஸ் ஸோ யாருக்கு வேணாலும் இதே ஸ்டைலில் எடிட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் கோடு மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை கொஞ்சம் குவாலிட்டியாக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ ஃபேஸ் கட் பக்காவாக வரும். ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணால் ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் இமேஜின் இருக்கும். அப்படி இல்லைனா ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜின் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.